வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் வல்ல பழனி உரையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான ரெண்டாம் சாமி கரோரை குருநாதர் அருணாபெருமான் தொடரே சரம் சம்சம் எம்பெருமான் கரோரை முழுவதும் பெற்ற குருநாதர் சரண சுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார நிறுத்தத்து வரிசைப்படி பாடல் எண் 850 இத சந்தன என தூங்கும் திருப்பந்தனிநல்லூர் தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாளர் திருவிடிலும் திருப்பந்தனிநல்லூர் அமர் பெருமாடத்தோடும் சமர்ப்பிப்போம். முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. முருகா 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 முருகா. இந்த பாடல் முருகா மாதர் மயிலகற்றி ஆட்கொள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். முதல்ல இந்த பாடல் இடம்பெற்ற தலம் திருப்பந்தநல்லூர். இது திருவிடை மருதூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வடகிழக்கில் 7.5 மைல் தொலைவில் இருக்குது. குற்றாலம் ஸ்டேஷனுக்கு வடமேற்கில் 6 மைல் தொலைவில் உள்ள தலம். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநாகூர் சுவாமிகள் ஆகிய இருவருடைய பாடல் பெற்ற அற்புதமான தலம். இந்த பாடல் சந்த குறிப்பு தனதந்தன 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 தான தனதந்தன 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 தான தனதந்தன 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 தான தனதான என்ற சந்த குறிப்பையுடைய பாடல். இத சந்தன புழுகும் சில மனமும் தகவீசி அணையும் தனகிரி கொண்டு இணை அழகும் பொறிசோர இருளும் குழல் மழையென்ப நவரசம் கொழும் மோகக் குயில் போலே இடையும் கொடி மதனன் தழகிடும் குந்தள பாரம் இலையும் சுழித்துடை ரம்பையும் அமுதம் தடமான இயல் கடி தடமும் பொடி மத விஞ்சகள் பேசி தெருமீதே பத பங்கயம் அணையும் பரிபுறம் அங்கோடி வீச நடை கொண்டிடும் மயில் என்பன கலையும் சுழலாட பரிசும் பலமொழியும் சில கிளி கொஞ்சிகை போல பரிவாகி பணம் உண்டு எனது அவலம் படு நினைவுண்டு இடைசோர இது கண்டு அவர் மயல் கொண்டிட மனமும் செயல்மாற பகலும் சில இரவும் துயில் சில வஞ்சகர் மாயை துயர்தீராய் திதிந்திமி தனதந்தன டுடுருண்டுடு பேரி டகுடுங்கு டிகுடிங்கு படகம் துடி வீணை ஜெகனன் ஜெக எனவும் பறை திசை எங்கினும் மோத கொடுசூர சிரமும் கர உடலும் பரியிரதம் கரியாடி நினமும் குடல் தசையும் கடல் என செம்புணல் ஓட சில செம்புள்கள் கழுகும் சிறு நரியும் கொடி ஆட பொறும் வேளா மதவெம் கயம் உரி கொண்டவர் மழுவும் கலைவாணி இடம் அன்பொடு வளரும் சிவை புகழ் சுந்தரி ஆதி வளரும் தழல் ஒளி சம்பவி பறைவிண்டு இளத்தோகை தரிசேயே வதனம் சசி அமுதம் பொழி முலை நல் குரமாதுடு இசையும் சுரர் தரு மங்கையோடு இதயம் கடிகூற வரு பந்தன் நகர் வந்துரை விமலன் குருநாத பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்கான பொருளுக்கத்தை பார்க்கலாம். முதல் பகுதி இத சந்தன பொழுகும் சில மனமும் தக்க வீசி அணையும் தனகிரி கொண்டு இணை அழகும் பொறிசோர இருளும் குழை மழை என்ப நவரசம் கொடும் மோகக் குயில் போலே இடையும் குடி மதனன் தழகிடும் குந்தள பாரம் இலையும் சுழித்தொடை அரம்பையும் அமுதம் தடமான இயல் கடி தடமும் மொழி மத விஞ்சைகள் பேசி தெருமீதே பத பங்கயம் அணையும் பரிபுறம் அங்கு ஒளி வீச நடை கொண்டிடும் மயில் என்பன கலையும் சுழலாட பரிசும் பலமொழியும் சில கிளி கொஞ்சுகை போல பரிவாகி பணம் உண்டு எனது அவலம் படு நினைவு உண்டு இடைசோர இது கண்டு அவர் மயல் கொண்டிட அம்மனமும் செயல்மாற பகலும் சில இரவும் துயில் சில வஞ்சகர் மாயை துயர்தீராய். இப்போ இந்த முதல் பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்பம் தருவதான சந்தனம் புனு சட்டம் இவை போன்ற சில வாசனை பொருட்கள் தக்கபடி வீச அணைகின்ற கொங்கை மலைகள் இரண்டையும் கொண்டும் அழகிய மெய் வாய் கண் மூக்கு செவி எனப்படும் இந்திரியங்கள் சோர்வடையும் இருண்ட கூந்தல் மழையெனும்படி நீண்டு விளங்கும் நவரசங்களையும் கொண்ட பேச்சுக்களாலும் முகத்தை ஊட்டும் குயில் போல பேசி இடையானது கொடி போல விளங்க மன்மதனிடும் விலங்கோ எனும்படியான கூந்தல் பாரம் என்ன இலை ஆளிலை போன்ற வயிறென்ன சுழி உந்தி சுழி கொப்பூழ் என்ன தொடை அரம்பை தொடை வாழை போன்ற தொடை என்ன அமுதம் தடமான காம அமுதம் தங்குமிடமான தன்மை கொண்ட அழகிய அல்குல் என்ன இவைகளை கொண்டு மன்மத லீலை கதை வித்தை பேச்சுக்களை பேசிக்கொண்டே தெருவினில் தெருமீதே பாத தாமரையில் சேர்ந்துள்ள பரிபுறம் சிலம்பு அங்கு ஒளி வீச சப்திக்க நடக்கின்ற மயில்கள் எனும்படி ஆடையும் சுழன்றாட ஒழுங்கு விதம் பலவாக சில பேச்சுக்களுடன் கிளி கொஞ்சுவது போல பேசி அன்பு பூண்டு பணம் உண்டன பணம் இருக்கிறது என்று எனது அவலம்படு என்னுடைய வேதனைப்படும் நினைவிலே நான் எண்ணம் பூண்டிருக்க இடை மத்தியில் சோர பணம் பற்றி போய் தடைச்சுவர இந்த நிலையை கண்டு அந்த விலைமாதர் மயில் கொண்டிட மனம் மோகம் கொண்டிருந்த அந்த தங்கள் மனமும்
நேசச் செயலும் மாறுதல் கொள்ள அதனால் பகலும் சில இரவும் சில பகலும் இரவுமே துயில் கொள்ள இணங்கும் சில வஞ்சக மாதர்கள் மீது உள்ள காம மாயை என்னும் துயரை தீர்த்து அருள்கன்னு முதல் பதில வேண்டார். ரெண்டாவது பதில திதி திந்திமி தன தந்தன டொடுடுண்டு பேரி டகு டங்கு டிகு டிங்கு படகம் துடி வீணை செகனன் செக எனவும் பறை திசை என்கிற மோத கொடுசூரர் சிரமும் கர உடலும் பரி இரதம் கரியாடி நினமும் குடல் தசையும் கடல் என செம்புணல் ஓட சில செம்புள்கள் கழுகும் சிறு நரியும் கொடியாட பொரும்பேலா மதவெம் கயம் உரி கொண்டவர் மழுவும் கலைவாணி இடம் அன்போடு வளரும் சிவை புகழ் சுந்தரி ஆதி வளரும் தழல் ஒளிர் சம்பவி பறைவின்றி இளத்தோகை தருசேயே வதனம் சசி அமுதம் பொழி முலை நல்குரமாதோடு இசையும் சுரதர மங்கோடு இதயம் கடிகூற பரு பந்தனை நகர் வந்து உரை விமலன் குருநாத பெருமாடி திதி திந்திமி தன தந்தன டுடுடுண்டு என பேரி போர் முரசு முடிக்க டகு டங்கு டிகு டிங்கு என படகம் சிறுபறை துடி உடுக்கை வீணை இவை ஒலிக்க செகனஞ்செக என பறை திசைகள் எங்கும் சத்திக்க கொடிய சூரர்களின் தலையும் கையும் உடலும் குதிரையும் தேரும் யானையும் யாழியும் கொழுப்பும் குடலும் சதையும் அறுபட்டதனால் கடல் போல சிவந்த ரத்தம் பெருகி ஓட சில பருந்து போன்ற சிவந்த பறவைகள் கழுகு சிறிய நரிகள் கொடி காக்கைகள் உணவு கிடைக்கும் கடிப்பினால் ஆட சண்டை செய்த வேலவனே மதம் கொண்ட கொடிய யானை உரித்தவர் மழுவையும் மானையும் அதாவது பாணி கையில் கொண்டவர் ஆகிய சிவபெருமான இடது பாகத்தில் அன்போடு இருந்து விளங்கும் சிவை புகழப்படும் அழகி ஆதிதேவதை வளர்ந்தோங்கும் நெருப்பு போல சிவந்து விளங்கும் சாம்பவி பறை பராசக்தி விண்டு திருமாலின் இடந்தோகை இளைய மயிலணையாள் இளையவள் தங்கை தந்த குழந்தையே ஈற்றடி வதனம் சசி அதாவது சசி சந்திரன் போன்ற வதனமும் திருமுகமும் பால் அமுதம் பொழியும் கொங்கையும் கொண்ட நல்ல குரப்பெண் வள்ளியோடு அந்த வள்ளியோடு இசையும் அன்பு பொருந்தும் தேவர் வளர்த்த மங்கை தேவசேனையுடன் உள்ள மகிழ்ச்சி மிக உள்ள வளர்ச்சியும் திருப்பந்தை நல்லூர் திருத்தலத்தில் வந்து விட்டிருக்கும் சிவபெருமானுடைய குருமூர்த்தி பெருமாளை மாயை துயர்தீராய் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இத சந்தன அப்படின்னா அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு பாடல் படிச்சிருக்கோம். அந்த பாடலுடைய சந்தை இசை கொண்டது தான் இந்த பாடல். இத சந்தன பொழுகும் சில மனமும் தகவீசி இந்த பாடல் சந்தமும் அந்த பாடல் சந்தமும் ஒன்றானது. அடுத்தது நவரசமாவன. இந்த பாடலில் நவரசம் கொடுமுறை சிங்காரம் ஆசியம் கருணை ரௌத்ரம் வீரம் பயம் குச்சை அதாவது அருவருப்பு அற்புதம் சாந்தம் இதான் நவரசங்கிறது. அடுத்தது பணம் உண்டன எனது பணம் உண்டனது என்பதோட குறுக்கம் தான். அடுத்தது இதில் நிறைய வரலாறுகள் மத வெங்கயம் உரிகொண்டு யானையை உரித்த வரலாறு மான் மழு என்பது இடது பாகம் சிவபெருமானுடைய இடது பாகத்தில் தேவி இருப்பது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த வரலாறுகள். இந்த வரலாறுலாம் இந்த பாடலில் இடம்பெறுது. அடுத்தது பல வரலாற்று செய்திகள்லாம் இந்த பாடலில் இந்த 7வது அடியில் நம்ம குருநாதர் குறித்து வைக்கிறார். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு வரி வந்து ஈற்றடியில் இருக்க வரி வதனம் சசி அமுதம் பொழி முலை நன்குரமாதோடு இசையும் சுரர் தரு மங்கையோடு இதயம் கடிகூற வரு பந்தனை நகர் வந்து உரை விமலன் குருநாத பெருமாள் வள்ளியோடு இசைந்து மனம் பொருந்தும் தேவசேனை வள்ளியின் வரலாற்றை முருகவேல் சொல்ல கேட்ட தேவசேனை மனமிக மகிழ்ந்து என் தங்கையோடு கூட பெற்றேன் மகிழ்றா வள்ளி வணக்கம் செய்ய பொறுக்கென எடுத்து புள்ளி இங்கொரு தமிழாகி இருந்திடுவேனுக்கென்றோர் பாங்கி வந்துற்றவாறு நன்றன பரிவு கூர்ந்தாங்க குறவர் பாவை அதாவது தவ்வை தன் திருப்பதங்கள் தம்மை தாழ்தலும் எடுத்து புள்ளி இன்றுனை துணையாக பெற்றேன் என்றாடுகிறார் கந்தபுராணத்தில். அதனால தான் குரமாதோடு இசையும் சுரர் தருமங்கையோடு இதயம் கழிவுறங்கிறார். ரொம்ப அற்புதமான அடி கந்தபுராணத்தில் நம்ம கச்சியப்பர் சொல்லியிருக்க இடத்த அப்படியே நேரத்தில் கொண்டு வரார் குருநாதர். அடுத்து இந்த பாடலில் கொடின்னு சொல்லிக்கு பல பொருள் உண்டு. இங்கே காக்கைங்கிற பொருள் வந்திருக்கு. மத வெம் கயம் உரி கொண்டோம் சிவபெருமான கொல்லும் பொருட்டு அபிசார வேள்வி செய்த புலி மான் அம்புகள் துடி முயலகன் பூதங்கள் இவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஏவினாங்க. புலியை உடுத்து தோலை உடுத்து கொண்டார். மழுவையும் மானையும் கரத்தில் தரித்துக்கிட்டார். பூதங்களை சேனையாகவும் முயலகனை மிதித்தும்
பாம்புகள் அணிகலமாகவும் கொண்டு அருள் புரிந்தார். முகாசுரனை வதைத்து தோலை உரித்து போர்த்து கொண்டார். மழுவும் கலைவாணியிடம், மழுனா மழுவாயுதம், முத்தலைச்சோளம், கலைனா மான், பந்தநகர் வந்தூரை விமலன் கூறுவார். திருப்பந்தநல்லூர் சோழ நாட்டு காவிரி வடகரை திருத்தலம். மக்கள் வழக்கில் பந்தநல்லூர் அப்படின்னு வழங்குறாங்க. கும்பகோணம் பந்தநல்லூர், திருப்பனந்தாள், பந்தலூர் இந்த தளத்தில் பேருந்து விஷயங்கள் நிறைய இருக்குது. இறைவர் பசுபதீஸ்வரர், இறைவியார் வேணு பூஜாம்பிகை, காமன தோழி அம்மைன்னு பேர் அம்பாளுக்கு இன்னொரு பேர். தலைமுறை சரக்கொன்றை, தீர்த்தம் சூரிய தீர்த்தம். திருஞான சம்பந்த பெருமான் அப்பர் பெருமான வழிபட்டு திருப்பதி எங்களுடைய திருத்தலம். இந்த திருத்தலத்துடைய பேர்க்காரன் குறித்து வழங்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. அதாவது உமாதேவி பந்து கொண்டு விளையாட விரும்பினார். இறைவனும் 4 வேதங்களையே பந்துகளாக்கி தந்து உதவினார். உமாதேவி மிகவும் விருப்போடு விளையாடிட்டு இருந்தார். அதற்கு இடையூறாக இதுக்கு இடையூறாக ஆகக்கூடாது என்ற சூரியன் மறையாது நாள் கடந்து இருந்தான். காலநிலை மாறுவது கண்டு தேவர்கள் இறைவன்கிட்ட முறையிட்டாங்க. இறைவனும் அந்த இடத்துக்கு வந்தார். அவரையும் கவனியாது உண்மையை விளையாடிட்டு இருந்தார். அது அறிந்த இறைவன் கோபம் கொண்டு அப்பந்தை தன்னுடைய திருவடியால் ஏற்றினார். பந்தை காணாத உண்மை இறைவனம் வந்து வணங்க அம்பிகை பசுவாகுமாறு சபித்தார். சாப விமோசனமாக அந்த பந்து விழும் தளத்தில் கொன்றையின் கீழ் தாம் வீட்டிருப்பதாகவும் அங்கு வழிபடுமாறும் படித்தார். அப்படியே திருமாலையுடன் ஆயனாக அழைத்து கொண்டு பசு உருவில் காமதேனுவாகி கண்வ முனிவர் ஆசிரமடைந்து அங்கிருந்து வந்தார். அங்கிருக்கும் நாளில் புற்று உருள்ந்த இறைவன் திருமேனிக்கு பால் சொரிந்து வழிபட்டு வந்தார். ஆயனாக வந்த திருமால் நாள்தோறும் கண்வ முனிவர் அபிஷேகத்துக்கு பால் தந்து வந்தார். ஒரு நாள் பூஜைக்கு பசுவிட்ட பால் இல்லாமல் கண்டு சினமுற்று பசுவின் பின் சென்று அது புற்றில் பால் சொருவது கண்டு கோவப்பட்டு பசுவை தன் வைக்கோலால் அடிக்க அந்த பசுவும் துள்ளிட அதனால் அதன் ஒரு கால் குழம்பு புற்றின் மீது பட இறைவன் ஸ்பரிசத்தால் உமாதேவி தன் சுய உருவம் அடைந்து சாபமோசனம் நீங்கி அருள் பெற்றார். பசுவுக்கு பதியாக ஆண்டு கொண்டமையால் சுவாமி பசுபதினு பெயர் பெற்றார். இறைவன் எற்றிய பந்து அணைந்த இடம் அதனால் பந்தங்கள் பேர். மூலவரின் சிரசில் பசுவின் குழம்புச்சூடு பதிந்திருப்பதை இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. காம்பிரி மன்னனுடைய மகன் குருடன் இங்கே இடம் நடந்தார். இதனால் இம்மன்னன் தன் மகனுக்கு பசுபதினே பெயர் சூட்டினதோடு திருக்கோயில் திருப்பணிகளையும் செய்து வழிபட்டதாக வரலாறு சொல்லுது. இது தொடர்பாகவே இங்குள்ள திருக்குளம் இன்றைக்கும் காம்போச மன்னன் துறைன்னு அழைக்கப்படுது. தனிக்கோயிலாக பரிமளவள்ளி தாயாரோடு ஆதிகேசவ பெருமாள் விட்டிருக்கிறார். இவர் தான் உமையுடன் ஆயனாக வந்தவர். சுவாமி சந்நிதி நுழைவாயிலுக்கு திருஞான சம்பந்தர் திருவாயில்னு பெயர் ஏற்பட்டிருக்கு. இப்படி பல அற்புதங்கள் இருந்த இந்த பாடலில் என்ன வேண்டிக்கிறாருன்னா, முருகா மாதர் மயிலகற்றி ஆட்கொள்வா என்று வேண்டிக் கொண்டுள்ள பாடலை பழனியாண்டவன் திருடும் திருப்பந்தநல்லூர் பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம். முருகாஜனம் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோரா முருகாஜனம்.